ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ராமரின் பெயர் சூட்டும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கும் புதிய மசோதாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, புதிய திட்டத்தால் பறிபோகும் மாநிலங்களின் உரிமைகள் என்ன என்று தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் நாட்டின் அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் வேலை உறுதி செய்யப்படும். ஆனால் ஒன்றிய அரசின் புதிய மசோதாப்படி ஒன்றிய அரசு அறிவித்த கிராமப்புற பகுதிகளில் மட்டுமே வேலைக்கு அனுமதி வழங்கப்படும். பழைய திட்டத்தின்படி கோரிக்கை வந்தவுடன் 15 நாட்களில் வேலை வழங்கப்படுவதோடு பணிகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய மசோதாவின் கீழ் குறிப்பிட்ட நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கும். அதற்கேற்ற பணிகளை மாநில அரசுகள் திட்டமிட வேண்டும். அனுமதித்ததை விட கூடுதல் செலவு ஏற்பட்டால் அதனை மாநில அரசுகளே ஏற்க வேண்டும். தற்போது அமலில் உள்ள திட்டத்தின்படி ஒரு ஆண்டில் எந்த 100 நாட்கள் வேண்டுமானாலும் பணிகளை வழங்க முடியும். ஆனால் புதிய சட்டத்தின் கீழ் அறுவடை காலத்தில் 60 நாட்கள் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எந்த பணிகளையும் வழங்க முடியாது. அறுவடை காலம் எது என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம். ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களின் 100% ஊதியமும் ஒன்றிய அரசு வழங்கி வரும் நிலையில் இனி 60% ஊதிய செலவை மட்டுமே ஒன்றிய அரசு ஏற்கும். எஞ்சிய 40% ஊதியத்தை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்பதால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இதுவரை தேவைகளுக்கு ஏற்ப கிராம பஞ்சாயத்துகளை வேலைகளை தேர்வு செய்த நிலையில் இனி தேசிய கிராமப்புற கட்டமைப்பு எனும் அமைப்பு வேலைகளை தேர்வு செய்து வழிகாட்டுதல்களை வழங்கும். இந்த மாற்றங்களால் திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசுகளின் உரிமை பறிபோவதுடன் அனைத்து கிராம மக்களுக்கும் வேலை கிடைப்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.